இப்போ பார்த்தோம்னா உலகத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அதுதான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம 2026 தொடக்கத்திலே உலக அரசியலோட ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை இப்போ ஏற்படுத்தின்னு வராங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பு தான். அவர் பண்ணுற அந்த கிரீன்லாண்டில் ஏதோ ஒரு விவகாரம் பண்ணுறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இது பார்த்தோன்னா இது வெறும் செய்தி மட்டும் இல்லை, நம்ம உலக வரைபடத்தையே பார்த்தோம்னா ஒரு மாதிரியாக மாற்றக்கூட ஒரு புவிசார் அரசியல்னு சொல்லலாம். அதை அவர் செய்கிற ஒரு மோதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த டாபிக் பற்றி சொன்னோன்னா எல்லாருக்கும் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ 2026 மெகா ட்ரெண்டிங் பார்த்தோன்னா இந்த அமெரிக்கா, கிரீன்லாந்து, நேட்டாம் அது அவங்களோட மோதல் தான். ஸோ என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற 2026 ஜனவரியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு கிரீன்லாந்து தீவை உள்ளாட்டிட்டு இருக்க ஒரு புதிய அமெரிக்க வரைபடத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காரு. அது நம்ம உலக நாடுகளுக்கிடையே இருக்கிறவங்க எல்லாருக்கும் மத்தியில் ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆழ்த்தியிருக்கு. ஏற்கனவே அவர் 2019 கிரீன்லாந்து வாங்க அவர் ஒரு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் 2026 பார்த்தீங்கன்னா அது ஒரு பேச்சு என்ற ஒரு நிலையை கடந்து இராணுவ ரீதியாக இது ஒரு நகர்வாக மாறி இருக்கு. ஸோ மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க, ஒரு நாடு நினச்சா இன்னொரு நாட்டோட நிலத்தை அப்படியே வாங்கிட முடியுமா? அதாவது கிரீன்லாந்து, டென்மார்க் அவங்கக்கிட்ட வசமாக இருக்கிற அந்த இடத்த வாங்கிட முடியுமா? இதுதான் இன்றைக்கோட ஹாட் டாபிக்னே சொல்லலாம். ஸோ ட்ரம்ப் ஏன் கிரீன்லாந்தையே டார்கெட் பண்ணுறாரு? ஸோ இங்கே தான் கனிம வளங்கள் ஜாஸ்தியாக கிடைக்கும். கிரீன்லாண்டில் விலை மதிப்பற்ற ரேரான எர்த்து மினரல்ஸ் இருக்குது. இதை வச்சு பார்த்தோன்னா நம்ம மொபைல்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுற மொபைல்ஸ் முதல்ல விண்வெளிக்கு அனுப்பப்படுற அந்த ராக்கெட்டுங்க வர தயாரிக்க ரொம்ப ஒரு முக்கிய அவசியமாக அங்கே இருக்க கனிம வளங்கள்லாம். இப்போ பார்த்தோன்னா இதில் சீனாவோட ஆதிக்கம் நிறையா இருக்குது. அதை முறியடிக்கிறதுக்கு தான் அமெரிக்கா ரொம்ப துடிக்குது. ஸோ இப்போ பார்த்தோன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, நம்ம பூமி வெப்பமடைஞ்சிட்டே வருது. பனிப்பாறைகள் உருகிறதால இதுவரை மறைஞ்சிருந்த அந்த புதிய கடல் வழி பாதைகள் அப்படியே புதுசாக ஓப்பன் ஆகிட்டே வருது. ஸோ இது பார்த்தோன்னா இது உலக வர்த்தகத்தில் ஆசியாவையும் ஐரோப்பியும் எனக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான வழியாக இருக்குது. ஸோ இதில் இராணுவத்தோட பங்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, ரஷ்யா மற்றும் சீனா அவங்க ஆர்டிக் ஆதிக்கத்தை தடுக்கிறதுக்கு கிரீன்லாந்து ஒரு கேந்திரமாக இருக்குது. அது ஒரு கேந்திரமான ஒரு நல்ல இடம். ஸோ இதனால் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கொந்தளிக்குது. இதை பற்றி என்னன்னு பார்த்தோன்னா, அந்த டென்மார்க் அரசாங்கம் இந்த விவகாரத்தை அதாவது எங்களுடைய இறைமை மீதான ஒரு தாக்குதல்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறது அது மேலே நீங்கள் கொடுக்குற தாக்குதலாக நாங்கள் இதை நினைக்கிறோம் சொல்லிட்டு எல்லோரும் உலக நாடுகளுக்கு டென்மார்க் அரசாங்கம் அறிவித்துட்டாங்க. ஸோ அந்த நேட்டோ நாடுகள் அமெரிக்காவில் இது ஒரு தலைபட்சமான செயலால் அவங்க அதிருப்தியில் இருக்காங்க. எங்களுக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த நாட்டோ நாடுகள் இருக்கிற அமெரிக்கா மேலே ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. இதனால் 2024 நம்ம உலக நாடுகளுக்கு இடையே பார்த்தோன்னா ஒரு புதிய பனிப்போர் உருவாகிறதுக்கான சூழல் ஏற்பட்டுகிட்டே வருது. இதற்கிடையே தான் ட்ரம்ப் அவர் உருவாக்கியுள்ள போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில நாடுகள் அந்த சில நாடுகள் அவரை நீக்கி இருக்கிறதால அந்த விவகாரம் உலக அரசியலில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினே வருது. ஸோ இதனால் நம்ம இந்தியாவுக்கு என்ன தாக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அமெரிக்கா ஐரோப்பிய மோதல் அதிகமாச்சுன்னா ஸோ இந்தியாவோட அந்த வெளியுறவு கொள்கைங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்விக்குறி ஆகிடும். இப்போ சமீபத்தில் அவங்க கொடுத்த அறிவிக்கைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026 இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி
6.6%, அதாவது 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உலகளாவிய இந்த வர்த்தக போர் வந்து இந்தியாவோட ஏற்றுமதி, அதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து பாதிக்குமா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் வந்து தருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து ட்ரம்ப்போட நிர்வாகம் வந்து இந்தியாவுக்காக அந்த சுங்க வரிகள், அதாவது அதை வந்து உயர்த்ததுக்காக வந்து நாங்கள் உயர்த்துவோம், அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னே வந்து நம்மளை எச்சரிச்சிருக்காரு. ஸோ இந்த 2024 உலக வரைபடம் வந்து மாறுமா அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ஹாட் டாப்பிக்காக இருக்குது. அது டாபிக் வந்து எல்லாரும் வந்து பேசிட்டு வராங்க. அதாவது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்ம உலகம் வந்து, அதாவது மேப், வேர்ல்டு மேப்லேருந்து கிரீன்லேண்ட் வந்து மாறிச்சுன்னா, அதாவது அமெரிக்கா கண்ட்ரோலில் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வளங்கள் எல்லாம் அவர்களால் சுரங்கப்பட்டுச்சுன்னா, நமக்கு அதனால் என்ன அந்த எக்ஸ்போர்ட்டிங் ப்ராசஸ் வந்து நின்றுச்சுன்னா இந்தியாவுக்கு அதுக்கப்புறம் என்ன சாபக்கேடாக இருக்கும். இதனால் வந்து இந்தியா வந்து யாருக்கு ஆதரவாக இருக்க வேணும்? அமெரிக்காவுக்கா இல்லை சர்வதேச விதிகளுக்கா? அதை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம கமெண்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணி சொல்லுங்கள். இதில் பார்த்தோன்னா இந்த புவிசார் அரசியல், கிரீன்லாந்து சர்ச்சை, 3ஆம் உலகப் போருக்கான அபாயம், இந்தியாவோட வளர்ச்சி, இது எல்லாமே இது அடங்கியிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த டாபிக் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.